21 மில்லியன் பிட்காயின் தான் இருக்கு வாரத்துக்குன்னு சொன்னா, பிட்காயின் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு வாங்க நினைக்கிறவங்க வாங்கலாதா? அதோட பிட்காயின் ஆட்டமும் சரியா? இதுக்கு தான் கொஞ்சம் நாலேஜ் எடுக்கணும்னு சொல்றது. ஓகே, ஸோ நான் பிட்காயின் ஹாவிங் நான் சொன்னதில் போட்டிருக்கேன் 21 மில்லியன் பிட்காயின் தான் உலகத்துக்கு வாரத்துக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 21 மில்லியன்ல 19 மில்லியன் கிட்டத்தட்ட 20 மில்லியன் கிட்ட வந்துட்டு, அப்போ எல்லாமே வந்து முடிஞ்சா அதுக்கு பிறகு பிட்காயின் வாங்குறாக்கள் என்ன செய்யற கேட்டிருக்காரு. ரெண்டு விதமாக இருக்கு ஆன்சர் இருக்கு. ஓகே, முதலாவது பிட்காயின் மைனிங் பண்ற மூலம்தான் நீங்க வாங்கலாம். இல்லை, மைனிங் பண்றதுங்கிறது சப்ளைக்கு ஹெட் ஆகுறது. ஓகே, இப்போ நீங்க கோல்டு வாங்குறது, நீங்க என்ன கோல்டு மைனர்ஸுக்கு கிட்ட போய் நின்று அவங்க கோல்டை மைன் பண்றதை பார்த்து நின்று கோல்டு மைன் பண்ண உடனே எனக்கு தாங்கன்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வரீங்களா? இல்லையே, கோல்டு மைன் பண்ணா கோல்டு மைனிங் அந்த இதுல இருந்து ஆப்பிரிக்காவிலேயோ எங்கேயோ கோல்டு மைனிங் இடத்துல மைன் பண்ணாங்கன்னா உலகத்தில் இருக்கிற டோட்டல் கோல்டுல எக்ஸ்ட்ராவா அந்த கோல்டு ஹெட் ஆகும். அவ்வளவுதானே தவிர நீங்க அங்க மைன் பண்ணாதான் நீங்க வாங்கலாம், அங்க மைன் பண்ணா நீங்க வாங்கலாம்னு சொல்லி ஒரு இதுவும் இல்லை. நீங்க கோல்டு வாங்கணும்னா யாரை விற்க ரெடியா இருக்கானோ அவன்கிட்ட போய் வாங்குங்க. சரி, உங்கள்ட்ட கோல்டு இருக்கு, நீங்க விற்க போறீங்கன்னா நீங்க யாருக்கு தேவை இருக்கோ அவனுக்கு போய் வில்லுங்க. ஸோ இப்படி பையிங் அண்ட் செல்லிங்ல விற்கிறத விட வாங்குறாக்கள் கூடுவாங்கன்னு சொன்னா விலை கூடிட்டு போகும், வாங்குறாக்களை விட விற்கிறாக்கள் கூடுவாங்கன்னு சொன்னா விலை குறைஞ்சிட்டு போகும். இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட், பேசிக் எக்கனாமிக்ஸ். ஓகே, கோல்டு சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஃபிக்ஸ்டா, அதாவது எப்போ கோல்டு மைன் பண்ணி முடியும்னு சொல்லி தெரியா. ஸோ அப்போ அது ஒரு ஸ்கேர் அசெட் இல்லை, ஸ்கேர் அசெட்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஸ்கேர் அசெட் இல்லை. ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு கோல்டு மைன் ஒன்று புதுசாக கோல்டு இருக்கிற இடம் ஒன்று கண்டுபிடிச்சா அதுக்குள்ள சப்ளை அதிகமாகிட்டு போகுது. சப்ளை அதிகரிச்சா அதோட டிமாண்ட் குறைஞ்சிட்டு போகும், டிமாண்ட் குறைஞ்சா விலை குறைஞ்சிட்டு போகும். ஆனா பிட்காயின் ஃபிக்ஸ் சப்ளை 21 மில்லியன் தான் வாரத்துக்கு இருக்குன்னு சொன்னா 21 மில்லியன் டோட்டல் வாங்கலாம் விற்கலாம், அதாவது டோட்டல் சப்ளைல ஹெட் ஆகுது. அதுக்காக நீங்க அங்க வாரத்தை தான் நீங்க மைனட்டை தான் போய் வாங்குறீங்கன்னு இல்லை. ஓகே, நீங்க பிட்காயினை யாருன்னா ஏர்லியா வாங்கின வருவோம் விற்பான், அதே மாதிரி அவன்கிட்ட போய் வாங்குவீங்க. அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க இன்றைக்கு வாங்குறீங்க, நாளை பிட்காயின் பிரைஸ் கூடினா உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது அசெட் வாங்கணும் இல்லாட்டி ஏதாவது பாவணும்னா அதை போய் நீங்க விற்பீங்கன்னா அதை இன்னொரு தேவைப்படுறவங்க வாங்குவான். சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற முக்கியமான விஷயம், மற்ற அசெட்டை விட பிட்காயின் ஏன் ஸ்கேர் அசெட், ஏன் பிட்காயின் இவ்வளவு ஃபாஸ்டா மேல போகுதோ, பிட்காயின் ஏன் முக்கியம்னு சொன்னா இதை சப்ளை ஃபிக்ஸ். ஏன்னா கொஞ்சம் பிட்காயின் ஆயிருக்கு, ஆனா அதுக்குரிய டிமாண்ட் கூடுதலா இருக்கு. சப்ளையை விட டிமாண்ட் கூடுதலா இருக்கு. ஓகே, டிமாண்ட் கூடுதலாக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே என்ன நடக்கணும்னா பிரைஸ் கூடும். அதுதானே தவிர அதுக்காக நீங்க 21 மில்லியன் பிட்காயின் மைன் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யறது ஒண்ணுமே இல்லை. பிட்காயின் ஆல்ரெடி வாங்கினோம் விற்பாங்க, எப்பயுமே லிக்விடிட்டி இருந்துட்டு இருக்கு பிட்காயினுக்கு. வாங்குறவன் விற்பான், விற்கிறவன் வாங்குவாங்க. ஆனா என்ன 21 மில்லியன் வந்தது பிறகு டிமாண்ட் இதுல கூட இருக்கிறதால பிட்காயின் பிரைஸ் பயங்கர லெவலுக்கு கூடுதலாக ஏறிட்டு போகும். அந்நரம் பிட்காயினை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு கதை சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு தெரிஞ்சாக்கெல்லாம் நாளைக்கு நம்மளும் பிட்காயின் வாங்கணுமே மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி வாங்க போகக்குள்ள பிட்காயின் பிரைஸ் மில்லியன் கணக்கில் இருக்கும். ஓகே, நீங்க பிட்காயின் ஒரு $1000 வாங்கக்குள்ள சைவர் சம்திங் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்கக்குள்ள 0.02 டிஜிட் 3 டிஜிட்ல கிடைக்கிறது. நீங்க இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க பயங்கர ஸ்கேர் அசெட் ஆயினதுக்கு பிறகு நீங்க வாங்கக்குள்ள 0.0000 சம்திங் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த ஃபேக் டாலர்ஸ், ஃபேக் கரன்சிஸ் எல்லாம் வேல்யூ இல்லாம இதுல வெனிசுலாவோ இந்த நாட்டுல அவங்களோட நாட்டோட கரன்சி வேல்யூ இல்லாம போய் அதை ரோட்ல தூக்கி எல்லாம் ரோட்ல எல்லாம் எறிஞ்சு எல்லாம் வச்சிருந்தாங்க. அத மாதிரி நடக்கும். US நடக்கும், நீங்க இருக்கிற நாட்டுக்கு பாவிக்கிற கரன்சிக்கு நடக்கும். நான் எந்த நாட்டில் இருக்கணும் அந்த நாட்டோட லோக்கல் கரன்சிக்கும் இந்த நிலைமை நடக்கும் ஷுவரா. அந்த டைம்ல ஸ்கேரான அசெட் எதுன்னு சொல்லி நீங்க தேடி போகக்குள்ள அந்த டைம்ல உங்களுக்கு பிட்காயின் பிரைஸ் எங்கேயோ இருக்கும். அந்நேரம் உங்களுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் தான் கிடைக்கும். அந்நேரம் யோசிப்பீங்க. ஓகே, ஸோ வெயிட் ஃபார் தட் டைம் டு கம். என்ன சொன்னா இதே விஷயம் நான் நடந்துக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல் பிட்காயின் நம்ம சும்மா ஒரு $100 வாங்கினாலே லைக் 1 டிஜிட் 2 டிஜிட்ல பிட்காயின் கிடைக்கக்குள்ள அந்த டைம்ல சொன்னாங்க இன்னொரு 5-10 வருஷத்துல 2-3 டிஜிட்ல கிடைக்கும் பாருங்க. அந்த டைம்ல நீங்க கவலைப்படுவீங்கன்னு சொன்னாங்க. சேம் திங் நடந்திருக்கு. நான் இப்ப சொல்றேன், இன்னொரு 5-10 வருஷத்துக்கு பிறகு 2-3 4-5 டிஜிட்டுக்கு தான் உங்களுக்கு பிட்காயின் கிடைக்கும். பாத்தீங்கன்னா 0.0000 ஒரு பிட்காயின் வாங்குறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்களோட டோட்டல் சொத்தை வித்தாலே எவ்வளவு வாங்க இல்லாத அளவுக்கு ஒரு நிலைமை வரும். அந்த டைம்ல நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ டோன்ட் கிரிட்டிசைஸ், be a part of the game. Okay, this is not a financial advice. Do you want to say படிங்க, there are knowledge. பிட்காயின் ஒயிட் பேப்பர் எடுத்து படிங்க, உங்களுக்கு விளங்கும் எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. உலகத்துல என்ன நடக்குது,
இந்த ஃபேக் கரன்சி ஃபேக் டாலர்ஸ் எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். ஓகே, தயவுசெய்து கவர்மெண்ட்ஸோட ஃபேக் நியூஸ் சேனல்களை பார்த்து இன்னும் ஸ்டூப்பிடாக இருக்காங்க ஒருத்தரும். ஓகே, அடுத்தது இது சொல்ல மறந்துட்டேன். பிட்காயின் டோட்டல் சப்ளை 21 மில்லியன் வந்து முடிஞ்சிருந்து ஃபேப்ரவரியில் 21 மில்லியன் வந்து முடிகிறதுக்கு எப்போ ஆகும்னு சொன்ன அப்ராக்சிமேட்டாக 2140 தான் வந்து முடியும். ஓகே, 2140. இப்போ நம்ம இருக்கிறது 2024. ஸோ இன்னும் 116 வருஷம் இருக்கு இது வந்து முடிகிறதுக்கு. சரியா? அந்த டைமில் ஒபியஸாக நம்ம இப்போ நான் கழிச்சிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள் எல்லாம் உயிரோட இருப்பாங்களான்னு சொல்லி மேபி இப்போ சின்னதாக பிறந்திருக்கிற குழந்தைகள் வேணா மேபி 116 வருஷம் இருக்கும். இன்றைக்கு பிறகுற குழந்தைகள் மேபி 116 வருஷம் வாழும்னு சொன்னால் அவங்க பார்க்கலாம் பிட்காயின் வந்து முடிகிறது. ஆனால் நீங்களும் நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. ஓகே, ஸோ எப்பயோ உங்களோட சந்ததிக்கு வரக்குள்ள சந்ததி உங்களை பார்த்து கவலைப்படுவாங்க. இப்போ நம்ம யோசிக்கிறானே சில நேரம் நம்மளோட மூதாதையர் அவங்க அந்த நிலத்தை 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் நிலங்களை விற்காம இப்போ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இப்போ லட்சக்கணக்கில் வித்திருக்கலான்னு இப்போ நம்ம கவலைப்படுறேன். சேம் விஷயம் உங்களோட சந்ததி மாதிரி அந்நேரம் நம்மளோட பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் பிட்காயின் வந்த புதுசில் பிட்காயினை வாங்காமல் விட்டதால இப்போ நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ பிட்காயினை வாங்க இல்லாமல் கடும் விலை கூடி போயிருக்குது, மில்லியன் கணக்கில் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்நேரம் உங்களை பற்றி அவங்க கலாய்ச்சி தெரிவாங்க மேபி. ஓகே, ஸோ 114 வருஷத்துக்கு பிறகு 2140 நடக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் இப்போ யோசிக்க தேவையில்லை. இப்போ உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்கள் எத்தனை பிட்காயின் வச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க. ஸ்கேமர்ஸ் எல்லாம் படையெடுப்பாங்க. ஸோ நீங்கள் பிட்காயின் இன்வெஸ்டரா இல்லை வேறு ஏதாவது காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிட்காயின் பிடிக்காதா, ஏன் உங்களுக்கு பிட்காயின் பிடிக்கா, ஏன் உங்களுக்கு பிட்காயின் பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது HBO கன்சல்டன்சியால் ஃப்ரீ AI ட்ரேடிங் பட்டன் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே AI ட்ரேடிங் பட்டன் சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு பயோ டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் அட்ரஸ் போட்டீங்கன்னா HBO கன்சல்டன்சி வந்து செக் பண்ணுங்கள். பை.